தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பாட்டை தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருப்பீங்க அப்படின்னா அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, பாபா படத்தில் இருக்க பாடல்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னாங்க. அது வந்து என்னோட பிளேலிஸ்ட் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருப்பேன், விடாமல் கேட்டுகிட்டே இருப்பேன். இந்த பாபா படம் வந்து தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நெருக்கமான நெகிழ்ச்சியான படம். ஆனால் அந்த படம் வெளியான சமயத்தில் அந்த படம் சரியாக போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தோட ரீரிலீஸில் பயங்கரமான சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த பாபா படத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. அது எதனால் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. தலைவர் எத்தனையோ மெகா பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்துருந்தாலும் அந்த பாபா படம் வந்து தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகவும் பிடித்து போன ஒரு படமாக இருக்குது. அதுவும் அந்த பாடல், அந்த தாமரை இலை தண்ணீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு பாபா படத்தில் ஒரு பாடல் வரும் இல்லையா, அந்த பாடல் தான் எனக்கு லைஃப் லெசனே அப்படின்னு அந்த ரசிகர் சொல்கிறாரு. அந்த ரசிகையும் ரசிகரும் அந்த பாடலை சேர்ந்து பாடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் அந்த வீடியோவை பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தாமரை இலை தண்ணீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு. அதான் லைஃப்பில் வந்து அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.